என்ன சினிமா பாட்டு அங்க பாடிட்டு இருந்தாங்க கோயில் வளாகத்துக்குள்ள. கோவில் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடுவதற்காக, துதி பாடுவதற்காக, வழிபாடு செய்வதற்காக. கோவில நீங்க சொல்ல போனா சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல போய் யாரும் உட்காரக்கூடாதுன்னு கூட சொல்லுவீங்க போல இருக்கு. கோயில் யாரும் உட்காரக்கூடாது, கொஞ்ச நேரம் வந்து ஒரு தியானம் பண்ணக்கூடாது, அமைதியா இருந்து இறைவனை வந்து பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லுவீங்க போல இருக்குது. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், இது உங்களுடைய வீடு கிடையாது. இது ஈவோ அவர்களே, தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய ஈவோ அவர்களே, இது இது உங்களுடைய சொந்த சொத்து கிடையாது, இது உங்களுடைய வீடு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி தான். இந்த கோயிலுடைய கணக்குகளை சரிபார்க்க வைத்து சூப்பர்வைசர் தான் நீங்க வந்து. என்ன இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மக்கள் மீது, சிவனடியார்களின் மீது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதிகாரம் செலுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இங்க வந்து யாரும் சொல்ல முடியாது. ஒரு சிவனடியார்கள் நீங்க வந்து இங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு இங்க ரைட்ஸ் இருக்குங்க? யாருக்கு இங்க சொல்றதுக்கு அதிகமா அது அதிகாரம் இருக்கு? இதே மாதிரிதான் நானும் கேள்விப்படுகின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய கோவூர், அந்த கோவூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், அந்த கோவிலிலும் இதே போன்று இந்த முற்றோதல் பாடுபவர்களுக்கு அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். இங்கே உள்ளே வைத்து பாடக்கூடாது. இங்கே அவர்கள் வந்து அந்த கோவிலுடைய, அதாவது கோயிலுக்கு வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டு எப்படி நம்ம பிரகாரம் சுத்திட்டு வந்து அங்க நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா, அமர்ந்திருப்போம், அந்த மாதிரி அவங்க பாடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? உங்களுக்கு என்ன வலிக்குது? ஆக்சுவலா நீங்களே வந்து நீங்களே கோயிலுக்குள்ள தேவையில்லை அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய கருத்துமே. அறநிலையத்துறையே வந்து அறமா இல்லை, அது சுத்தமா இல்லை, நல்லா இல்லை அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்துமே. ஏன்னா வந்து